கிளாம்பாக்கத்துல வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்குது. ஆமாம். அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு வசதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த ஏரியா இருக்கிறவங்களுக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஏரியாவுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வசதியாக இருக்கும். கோயம்பேடு பஸ் பக்கத்தில். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இங்கேருந்து வந்து ஏறி போகிறாங்கல்ல, அதனால் இப்போ அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அவங்களுக்கு வசதி. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கோயம்பேடு தான் நம்மளுக்கு வசதி. கோயம்பேடு வசதி நம்ம ஜனத்துங்களுக்கு. இப்போ அந்த கூடாஞ்சேரி சைடில் வரவங்களுக்கெல்லாம் தாம்பரம் சைடில் அந்த பக்கம் போகலாம். நம்ம ஜனங்க இங்கேருந்து தானே கோயம்பேடு வந்து தானே போகிறோம் எல்லா ஊருக்கும். அதுவும் அவங்களுக்குன்னா நம்மளுக்கு இந்த வசதி. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை விட கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து வசதியாக இருக்குது மக்கள்? எல்லாத்துக்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் வசதி. கிளாம்பாக்கம் வசதி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கேருந்து போனோன்னா ஆட்டுக்கு 1000 ரூபா கேட்குறாங்க. அதெல்லாம் மக்கள் காசு தானே. அப்போ வந்து கோயம்பேடு தான் வந்து பெஸ்ட். அந்த வானகரம் பிரிட்ஜு கட்டியிருந்தாக்கா இந்த டிராஃபிக்கே வந்திருக்காரு. ஈஸியாக இருந்திருக்கும். பஸ் ஸ்டாண்டு மாற்ற தேவையில்ல, கோயம்பேடே இருந்திருக்கலாம். இவ்வளோ 20 வருஷம் தான் ஆகுது, 100 வருஷம் 150 வருஷம் ஆகல. கோயம்பேடு கட்டி 20 வருஷம் தான் ஆகுது. மாற்றவே தேவையில்ல, இங்கேயே வச்சுருந்துருக்கோம். அந்த பஸ் ஸ்டாண்டு நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு வசதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது அது வந்து ரொம்ப ஈஸியான வழி தான். இப்போது திருச்சி மதுரை அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் விட்டுக்கிட்டு வந்து அது செப்பரேட்டாக அதை போட்டுக்கிறாங்க. சிட்டிக்குள்ளே வரது கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. அது நியாயமான விஷயந்தான். இப்போ இந்த பக்கம் வட சென்னையில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ தூரம் ஏறினா மூட்டை முடிச்செல்லாம் தூக்கின்னு பசங்களை கூட்டுக்குன்னு ஏறி வரத்துக்கு அதுக்கு ஒரு டபுள் ஃபேர் ஆகுதுல்ல, அந்த கஷ்டம் ஒன்று இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து தான் பண்ணி ஆகணும். அது கொஞ்சம் விஷயம் இருக்குதுல்ல அதில். இப்போ ட்ரெயின் இருக்குது, ட்ரெயினில் போயிடலாம் ஈஸியாக அப்படின்னு. இப்போ அந்த ட்ரெயின் கரெக்டான டைமில் வரணும், கரெக்டான இது பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான் அது. வந்து இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட எந்த அளவுக்கு மக்களுக்கு வசதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கோயம்பேடு நல்ல வசதியாக அது வந்து ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. அதான் நல்லா அழகாக கட்டியிருக்கிறாங்க. ஆனால் போக சரியாக போயிட்டு என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ மெட்ரோ விடுறானாமா, மெட்ரோ வர்றதுனால இது முதல்ல கோயம்பேடு முதல்ல சிரமமாக தான் இருந்தது. போக பழகி போச்சு. அதே மாதிரி அதுவும் பழகிடும். ஆமாம். இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு வசதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப வசதியாக இருக்குது. ரொம்ப நிறைய வசதியாக இருக்குது. நிறைய வசதியாக இருக்குது. கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு வசதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா வகையிலும் வசதி கிளாம்பாக்கம் இல்லை சொல்லுங்கள். லாங் டிஸ்டன்ஸ் அங்கேருந்து அவுட்ருக்கு இருக்கு ஏங்க ஒரு எடுத்துங்க. அதாவது ஒரு நமக்கு உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போகிறோம். அவங்க வந்து அந்த கசப்புக்கு டேப்லெட் தராங்க உடம்பு சரியாகிறதுக்காக. அது நம்ம அதை சகிச்சு சாப்பிட்டு தான் ஆகணும் உடம்பு சரியாகணும்னா. இது கொஞ்ச நாள் கோயம்பேடு தரும் போது அப்படியே அந்த பிரச்சனைகள் இருந்தது, அதிகமாக தான் இருந்தது. அப்போ இந்த மாதிரி தான் திறந்தாங்க. அப்போ அந்த பிரச்சனை இருந்தது. எல்லாம் காலப்போக்கில் சரியாக வரும். அதாவது ஒரு நல்லதுன்னா கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். இன்னும் ஒரு மாதம் ஒரு 2 மாதம் அப்புறம் மக்களுக்கு வந்து அது ஈஸியாகிடும், சுலபமாக போகும். பழையபடி தான் நல்லபடியாக இருக்கும். எல்லாமே எப்போ போல் வரும். எல்லாம் கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் எல்லாம் கடினமாக தான் இருக்கும். போக போக தான் எல்லாம் சரியாகும். உடனே சரியாகிடும்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதுதான் ஏன் எடப்பாடி அது அப்போ அவர் தானே ஆரம்பித்தார் அந்த ஸ்கீமை. அப்போ என்ன பண்ணாங்க எதிர்கட்சிங்களாம் என்ன பண்ணாங்க? அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ இருக்கிறார் ஒருத்தர் கூச்சின்னு கத்துறாரு ஒருத்தர் சீமான். அப்போ என்ன பண்ணார்? வாய் திறந்து பேசணும்ல. அப்போ பிஜேபி பேசணும்ல. யார் பேசுனாங்க? யாரும் பேசல. இப்போ பேசுகிறாங்க. திறந்த பிறகு பேசுனா என்ன அர்த்தம்? அது சொல்லுங்கள். நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அங்கே நான் கேட்டேனா நீ என்ன கேட்குறத? இவர் கேட்குறாரு சீமான். நான் கேட்டேனா நீ என்ன கேட்குறது? நீ வந்து ஊர் பணத்தில் இந்த தும்பிகளுடைய நன்கொடையில் நீ காரில் போகிற. பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க. அப்புறம் என்ன இவர் பேசுகிறாரு? நான் கேட்டேன் நீ என்ன கேட்குறத? நீ யார் கேட்குறதுக்கு? மக்களுக்காக பண்ணியிருக்காங்க, மக்களுக்காக செஞ்சது இது. நீ கேட்குறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. உனக்கு நீலாம் வந்து இப்போ வாய் திறந்து வேறு மாதிரியாக வரும் வார்த்தைலாம். நான் தப்பாக பேச மாட்டேன், சொல்கிறேன். நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா நாலு வகையில் சிந்திக்கணும். நல்லது எது, கெட்டது எது, சாதகத்துக்கு பாதகத்துக்கு நல்லது அதாவது வந்து சிந்திச்சு பேசணும். எடுத்தன் கவுத்தன் பேசக்கூடாது. அவர் ஒருத்தர் அவங்க கட்சி சார்ந்தவர் ஒருத்தர் வந்து நாங்கள் இது சால்வ் போத்துற இதே பொழப்பாடா அவங்களுக்கு, இதெல்லாம் ஒரு பொழப்பாடான்னு கேட்குறாரு. அப்போ என்ன நினைக்கிற நீ? நன்கொடை கொடுத்தவங்க கட்சியில் இருக்கலாம். இதே நம்பிக்கை அவங்க கூட இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து நம்ம குறை சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. வசதியில் எல்லா வசதியும் அங்கே இருக்குது. கோயம்பேடை விடவே நிறையா மடங்கு அங்கே வசதி இருக்குது. இங்கேருந்து நம்ம எப்படி அங்கே போகிறதுன்னு தெரியல. இங்கே இருக்க டிராஃபிக்கு இங்கேருந்து அங்கே போகணுன்னா உங்களுக்கு எப்படியும் 1.5 hour ஆகிடுது.
டிராஃபிக்லாம் தாண்டி அங்கே போகிறதுக்குள்ளே. இங்கேருந்து டேரெக்டாக மெட்ரோவோ இல்லை அதுக்குன்னு ஏதாவது மினி பஸ்ஸோ ஏதாவது அரேஞ்ச் பண்ணி ஏதாவது வச்சாங்கன்னா போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஒன்று தான். ட்ராவல் தான் ட்ராவல் தான் ரொம்ப கஷ்டம். கஷ்டமாக ஆமாம்.